இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா. அந்த சர்ப்ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கொண்டு வர முடியாது. ஐயோ, இந்த ரீட்டாக்கா சர்ப்ரைஸ்னு 1 மணி நேரமா உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் காமிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. ஏய் ரீட்டா, இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? நோ ரெனி, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் டைரக்டா சொல்ல மாட்டேன். நான் அது எப்படி இருக்குன்னு க்ளூ கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த சர்ப்ரைஸ் ஒரு சாப்பிட்ற பொருள் தான். அதுக்கப்புறம் அது செமி சாலிடா இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். அது ஸ்லைம் தானே? எனக்கு தெரிஞ்சு ஸ்லைம் தான் செமி சாலிடா இருக்கும். ஏய் என்னப்பா, ஸ்லைம் யாராவது சாப்பிட முடியுமா? நான் தான் சாப்பிட்ற பொருள்னு சொன்னேன்ல. நானே சர்ப்ரைஸ் கொண்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, ஜெல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் அந்த சர்ப்ரைஸ். எப்படி அக்கா, நீங்க ஸ்லைம்னு சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நேத்து நைட்டு எங்க அம்மா எங்களுக்காக 2 ஸ்லைம் வாங்கிட்டு வந்தாங்க. பாத்தீங்களா? ஒன்னு ப்ளூ கலர், ஒன்னு பிங்க் கலர். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஸ்லைம்? ஆமா லக்ஷு, ரெண்டுமே நல்ல மைல்டான கலர்ல வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம். கிளிட்டர்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைம்ல. லக்ஷு, நம்ம இந்த ஸ்லைம் வச்சு அப்புறம் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜெல்லியை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம்ப்பா. ஏய் ஆமாப்பா, அப்புறம் அந்த ஜெல்லி சில்னஸ்லாம் போய் தண்ணியா ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பிளேட்ல மாத்தலாம். அப்போ சரிப்பா, நான் போய் இந்த ஜெல்லி எல்லாம் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். மினி, இந்த ஜெல்லி எல்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே டிராஃபிக் சிக்னல் கலர் மாதிரியே இருக்குல்ல? இந்த கிரீன் கலர் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே டிராஃபிக் சிக்னல் மாதிரியே இருக்கும்பா. ஆமா ரெனி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது அப்படியே கிரீன் மட்டும் இருந்துச்சுன்னா டிராஃபிக் சிக்னல் கலர்ஸ் மாதிரியே இருக்கும். என்ன ரீட்டா, பிளேட் கொண்டு வந்துட்டியாப்பா? இதோ கொண்டு வந்துட்டேன்ப்பா. ஏய் ரீட்டா, என்கிட்ட கொடுப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ஜெல்லி தான் ஷிஃப்ட் பண்ணணும். பாரு, இதுதான் இருக்கிறதுலே நிறைய இருக்கு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இதை மெதுவாக இது மாதிரி கவுத்தி இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டோம்னா கீழே அப்படியே அலேக்கா விழுந்துரும். ஏய் ரெனி, போதும்பா தட்டினது. எடு, நேரம் விழுந்திருக்கும் அது. சரி சரி, இப்போ ஓபன் பண்றேன் எப்படி விழுந்திருக்குன்னு. அச்சச்சோ, என்னப்பா இந்த ஜெல்லி இன்னும் அந்த பவுல்லே இருக்கு. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாத்தியா, இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா ஜெல்லி மட்டும் தனியா வந்துடும். ஐயே, இந்த ஜெல்லி இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. வாங்கக்கா, அப்படியே பவுல்லே. உய் வாவ் அக்கா, சூப்பரா வந்திருக்குக்கா. ஆனா மேல மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், தனித்தனியா இருக்கு. ஐ திங்க் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஜெல்லி. நீங்க போட்டு தட்டின தட்டுல அந்த ஜெல்லியே உடைஞ்சிருச்சுக்கா. ஏய் ஆமாப்பா, மேல மட்டும் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. கீழேனா செம்ம சாஃப்டா இருக்கு. அந்த மேல இருக்க லேயர் மட்டும் கரெக்டா வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த ஜெல்லி எடுத்து பார்ப்போம். அக்கா, ஃபர்ஸ்ட் ஜெல்லியை தான் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்களே, அதனால செகண்ட் ஜெல்லியை நான் தான் ஓபன் பண்ண போறேன். இப்போ பாருங்க, அந்த எல்லோ கலர் ஜெல்லி மாதிரி இல்லாம இந்த பிங்க் கலர் ஜெல்லி சூப்பரா வரப்போகுது. வாவ், செம்மையா இருக்குல்ல? பாருங்க, இங்க மேலேயும் சூப்பரா வந்திருக்குக்கா. செம்ம சாஃப்டா இருக்கு இந்த ஜெல்லி. சீக்கிரம் அதை கட் பண்ணி சாப்பிடணும் போல இருக்கு. ஏய் லக்ஷு, பிரியா, 2 பேரும் தள்ளுங்க. இந்த ஆரஞ்சு ஜெல்லியை நான் தான் அந்த பவுல்ல இருந்து ஷிஃப்ட் பண்ண போறேன். இப்ப பாருங்க இது எப்படி வருதுன்னு மட்டும். எப்பவுமே ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாவ், செம்மையா இருக்கு இந்த ஜெல்லி. இதுவும் செம சாஃப்டா இருக்கு. 3 ஜெல்லியும் பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல? இந்த எல்லோ கலர் ஜெல்லி மட்டும் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. இது மட்டும் உடையாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். அதனால இதை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. ஏய், எல்லோ கலர் பைனாப்பிள் ஃப்ளேவர் தானே? சூப்பரா இருக்குப்பா. இப்போ இந்த ஸ்லைமையும் இது மாதிரி பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஏய் வாவ், இந்த பிங்க் கலர் ஸ்லைம் செம்ம சாஃப்டா இருக்குப்பா. இங்க பாரு, செம்ம ஸ்ட்ரெச்சியா இருக்குல்ல? இதுல கிளிட்டர்ஸ் கூட போட்டிருக்காங்க. இது கிளிட்டர் ஸ்லைம்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையா இருக்கு. ஆமாக்கா, எங்க அம்மா சொன்னாங்க இந்த ஸ்லைம் ரொம்ப ஸ்ட்ரெச்சியா இருக்குமாம்ல. இங்க பாருங்களேன், இந்த ஜெல்லியும் இந்த ஸ்லைமும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குல்ல? அக்கா போதும்க்கா, அதில் இருக்க எல்லா ஸ்லைமும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் ஓபன் பண்ணுவோம். இங்க பாருங்களேன், ப்ளூ கலர் ஸ்லைமும் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சியா இருக்குல்ல? வாவ், இங்க பாருங்கக்கா, அப்படியே இழுத்தா வருது. வாவ், எவ்வளோ ஸ்ட்ரெச்சியா இருக்கு. நான் இந்த ஸ்லைம் மிக்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணலாமா? இதை செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன். வாவ். ஏய் லக்ஷு, அந்த ப்ளூ கலர் ஸ்லைம்ல என்னமோ இருக்கு பாரு. அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு பல்லி தான் விழுந்துருச்சு. என்னது, பல்லி விழுந்துருச்சா?
அக்கா பயந்துட்டீங்களா? இப்போ பிங்க் கலர் ஸ்லைம்ல கிளிட்டர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஸ்லைம்ல ஒரு பள்ளி பொம்மை இருக்கும். அதை தான் சொன்னேன். பாருங்க, ப்ளூ கலர் ஸ்லைம் செம்மையா இருக்குல்ல. மினி, இந்த ஜெல்லியும் ஸ்லைமும் பாரு, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. இப்போ நமக்கு இதுதான் ஜெல்லி இதுதான் ஸ்லைம்னு தெரியும். சப்போஸ் யாராவது தெரியாம வந்தாங்கன்னு வச்சுக்கவேன், இந்த ஸ்லைமை ஜெல்லின்னு சாப்பிட்டாங்கன்னா செம காமெடியா இருக்கும்ல. ரெனி, நீ சொல்ற மாதிரி பிராங்க் பண்ணோன்னா செம காமெடியா இருக்கும். ஆனா இது ஸ்லைம் வந்து கெமிக்கல் பா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி டேஞ்சரஸான பிராங்க்லாம் யாருக்குமே பண்ணக்கூடாது, சரியா? ஆனா நம்ம வேற கேம் விளையாடலாம். இதுல எது ஜெல்லி எது ஸ்லைம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி கூட விளையாடலாம்ல. ஏய், நம்ம தான் எல்லாமே பார்த்துட்டோம்ல. இதுதான் ஜெல்லி இதுதான் ஸ்லைம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எப்படிப்பா இந்த மாதிரி கேம் விளையாட முடியும்? ஒருவேளை நம்ம கண்ணை கட்டி விளையாண்டோம்னா இத அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாத்தியா, இந்த ஜெல்லியும் சாஃப்டா இருக்கு, இந்த ஸ்லைமும் பார்க்கிறதுக்கு செம சாஃப்டா இருக்கு. சோ அவ்வளவு சீக்கிரம் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுப்பா. ஆமால, கண்ணை கட்டணும்னா இத ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இதோ நான் போய் துணி எடுத்துட்டு வந்துட்டேன் கண்ணை கட்டுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போ